அனைவருக்கும் வணக்கம். வனயமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் குரு பகவான் வக்ர அடைகிறதுனால மேசராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போறாருங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. குரு பகவானோட வக்ர சஞ்சாரமானது புரட்டாசி 23ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் வக்ரகதியிலேயே சஞ்சரிப்பாருங்க. தை 22ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. ஆங்கில தேதிகளில் பார்த்தோன்னா அக்டோபர் 9ஆம் தேதி வக்ர அடைவாருங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தர்மஸ்தானமான 9வது ஸ்தானத்துக்கும் விரயஸ்தானமான 12வது ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாருங்க. மேசராசிக்கு முக்கிய யோகாதிபதியான குரு பகவான் நல்ல ஸ்தானமான 2வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது குரு பலத்தோட மேசராசி இருக்குங்க. அப்படி இருக்கையில் தனம், குடும்பம், வாக்குஸ்தானமான 2வது ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று குரு பகவான் இருக்கிறதுனால ஏதாவது கெடுதல்கள் செய்வாரான்னு பார்த்தோன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. இவ்வளோ நாளும் அதாவது குரு பகவான் 2வது ஸ்தானத்துக்கு வந்த பிறகும் பெருசாக நல்லது எதுவும் நடக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு குரு வக்ர ஆகிற இந்த சமயத்தில் நன்மைகள் உங்களை தேடி வருங்க. எதிர்பார்த்த பொருளாதார வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. பொதுவாக வக்ரம் பெற்ற கிரகங்கள் இயல்புக்கு மாறாக செயல்படுங்கிறதாங்க ஜோதிட சாஸ்திரத்தோட விதி. அப்படி பார்க்கையில் குரு பகவான் கொஞ்சம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்தாங்க. ஒவ்வொரு ராசியை கடக்கிறக்கும் 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாருங்க. அவரோட பலன் தர்ற முறையும் சீரானவும் நிதானமாகவும் தாங்க இருக்கும். அப்படி இருக்கையில் குரு பகவான் வக்ரம் பெறதுனால அவர் கொடுக்க வேண்டிய பலன்களை வேகமாகவும் துரிதமாகவும் நமக்கு கொடுப்பாருங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்காருங்க. அதுவும் இல்லாத நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அவர் கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் திருமண வாய்ப்புகள் கை கூடவே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முயற்சிக்கும் போது சிறப்பான வரன் அமையறக்கு அதிக வாய்ப்புகளே உண்டுங்க. நல்ல குடும்பத்தை அமைச்சு தர்றக்கு குரு பகவான் இந்த சமயத்தில் காத்துக்கிட்டு இருக்காருங்க. அதனால் திருமண முயற்சிகளை துரிதப்படுத்தலாங்க. 2வது திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களும் இந்த காலகட்டங்களில் ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு தேவையான ஒரு குடும்பம் அமையறக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாத குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டுங்க. உற்றார் உறவினர்கள் கூடவெல்லாம் சேர்ந்து பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. நண்பர்களும் தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக கணவன் மனைவி உறவுலையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடவும் ஆதரவோடவும் இருக்கிறக்கான சூழ்நிலைகளும் உண்டுங்க. அடுத்ததாக தனஸ்தானமான 2வது ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வக்ரம் பெறதுனால பொருளாதார வரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுங்க. தொழில் நிலைகள்லையாகட்டும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும் தொடர்ந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. வளர்ச்சியும் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. விரயஸ்தானமான 12வது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் விரையாதிபதியான குரு பகவான் 2வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் நிறையா சுப செலவுகளை எதிர்பார்க்கலாங்க. குரு வக்ர அடைகிற இந்த பீரியடில் நிறையா உந்துதல் ஏற்படுங்க. வீடு வாங்கறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. குடும்பத்துக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிறது, குடும்ப தேவைக்காக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீட்டுக்கு மராமத்து பணி பண்ணுறது, அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, அல்லது குடும்பத்தில் நடக்கிற சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்ணுறது, இது போன்று ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துக்காக சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போ ஏற்படுங்க. எவ்வளவுதான் செலவுகள் ஆனாலும் கூடவே வரவுக்கும் எந்த பஞ்சமும் இருக்காதுங்க. அந்நிய மக்கள்னால நிறைய ஆதாயங்கள் ஏற்படுங்க. வெளியூரில் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்புகள் கொடுக்குங்க. குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் கடுமையாக உழைச்சிட்ருக்கவங்க கூட குடும்பத்தோட சில காலத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக ஏதாவது பிளான் இருந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அதை ட்ரை பண்ணுறது மூலம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாத அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குங்க. அதனால் நல்ல காரியங்களை துணிஞ்சு இந்த காலகட்டங்களில் செய்யலாங்க.
உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளே அதிகங்க. அதுக்கு அடுத்ததாக தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக நிறைய ஆதாயங்கள் உண்டுங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியமும் சற்று மேம்படுங்க. ஒரு சிலருக்கு தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டுங்க. ஒரு சிலருக்கோ நல்ல பொருளாதார உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. புத்திர காரகனான குரு பகவான் வக்ர அடைகிறதுனால குழந்தை பேரு நிறைய நண்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. குழந்தை வர வேண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த சமயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் நல்ல முறையில் பலன் தருங்க. அது மட்டும் இல்லாத உங்களோட குழந்தைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்குங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு உங்கள் பிள்ளைகளோட திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. மொத்தத்தில் உங்களோட பிள்ளைகள்னால மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளே அதிகங்க. அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதனால் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த வாய்ப்புகள் கூடி வருங்க. கொஞ்சம் கவனத்தோடு படிக்கணுங்க. கவனச்சிதறல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கூடவே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற மேசராசி நண்பர்களுக்கு உடன்பிறப்புகள்னால நன்மைகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத வம்பு வழக்கில் மாட்டிகிட்டு இருந்தவங்க கூட அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடைக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. சமூகத்திலையும் உங்களோட அந்தஸ்து உயருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசி நண்பர்களுக்கு பூர்வீகத்தின் மூலம் ஒரு சில ஆதாயங்களை இந்த காலகட்டங்களில் அடையலாங்க. அடுத்ததாக எந்த இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாங்க. பொதுவாக பேச்சில் ஒரு கவனம் தேவைங்க. தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிக்கிறத தவிர்க்கணுங்க. அது மட்டும் இல்லாத யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாங்க. முக்கியமாக பணம் தர்றேன்னு யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேணாங்க. மொத்தத்தில் மேசராசி நண்பர்களுக்கு குரு வக்ர அடைகிறதுனால உங்களோட வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதுலேயும் பிறந்த கால ஜாதகத்தின்படி யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் தாங்க அதிக நன்மைகளே கிடைக்கும். பொதுவாக குரு வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு எந்த நன்மைகளும் ஈஸியாக கிடைச்சிடாதுங்க. எது நடந்தாலும் ஒரு கஷ்டத்தோடவே தாங்க நடக்கும். முதல்ல சிக்கலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நன்மைகளை கொடுப்பாரு. அவங்களுக்கெல்லாம் கோச்சாரத்தில் குரு வக்ரமாகிற இந்த காலகட்டங்களில் அதிக செல்வாக்கையும் பொருளாதார வரவையும் கொடுப்பாருங்க. குரு வக்ரத்தை பற்றி சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாங்க. குரு பகவானுக்கு சூரிய பகவான் 5வது ஸ்தானத்துக்கு போகும்போது குரு வக்ரம் ஏற்படுங்க. 7வது ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் செல்லும்போது அதிவக்ரமாக மாறுங்க. 9வது ஸ்தானத்துக்கு வந்த பிறகு வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. பொதுவாக குரு பெயர்ச்சியோ குரு வக்ர பெயர்ச்சியோ யாருக்கு அதிக இம்பேக்டை கொடுக்குமோ, அதாவது குரு பகவான் இயல்பாக கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களோ அல்லது கெட்ட பலன்களோ யாருக்கு அதிகமாக நடக்கும்னா, யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தின்படி நடக்கிற தசா புத்தி குரு தசையாவோ அல்லது மற்ற கிரகங்களோட தசையில் குரு புத்தியாவோ இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதிக தாக்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத குரு பயணிக்கிற ரிஷபராசியில் இருக்கிற பிறந்த காலத்தில் உள்ள கிரகங்கள் படியும் பலன்கள் கொஞ்சம் மாறுபாட்டுக்கு உள்ளாகுங்க. அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.